கைஸ் நான் அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்க வந்தப்போ கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ அதிகரிச்சு இதே இதோட மழை பெய்யும், அதுவும் செம்ம காற்றா வேறு இருக்குது. கூட நேரத்தை விட அன்றைக்கு அடிச்சதை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்மளோட கேமரா பாதுகாத்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அந்தளவுக்கு புழுதியை காட்டுதில்லை. ஆனால் செம்ம புழுதி. அவங்கள ஜூம் பண்ணி அந்த பஸ் ஒரு இடத்த காட்டுற பாரு. இது கேமரா குவாலிட்டி உடஞ்சது இல்லை, புழுதியினால் வந்தது. இங்கே எங்கேயோ ஃப்ளைட்டு போகுது, அவங்களுக்கு வளர்ந்துதா? பயங்கரமாக புழுதி அடிக்குது, காற்றும் அதே மாதிரி அடிக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி தான் சுற்றி தெரிகிறோம். ஏன்னு சொன்னால் அடிக்கிற புழுதி மூஞ்சி ஃபுல்லாக இதாகுது. நிறைய பேர் வெளியில் போயிட்டு ரொம்ப பயங்கரமாக வந்துருந்தாங்க. நம்மளும் ஆயிரக்கூடாது. அடுத்தது இப்போ தான் குளிச்சேன், அதனால் சுத்த வேண்டியதாக இருக்குது. அப்படியே நான் அப்போ கீழே போயிட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ அண்டைக்கு அடித்ததை விட இன்றைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் அடிச்சிருக்கு. முன்னுக்கு எந்தளவுக்கு புழுதியாக கிடக்கு. இப்போ அப்படியே போவோம், ரோட்டை பார்ப்போம். வராங்க. வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதால விளங்குது. அதுவே அந்த பக்கத்துலேயும் தூரமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் விளங்கலை. சும்மா காற்று வேற லெவலில் அடிக்குது, நம்மளும் இழுத்துட்டு போகிற மாதிரி அடிக்குது. பனி இல்லை, இது தணிக்கிற புழுதி தான் இந்த அடி அடிக்குது. டெக்கோட்டில் செம்ம புழுதிண்டு. ஒயிட் டைம்ஸ்லேயே போட்டிருக்காங்க. அதாவது ஒயிட் டைம்ஸில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி சும்மா புழுதியும் புழுங்கி எடுக்குது. காற்று எந்தளவுக்கு அடிக்குது அப்படின்னா, இந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
அதே சமயம் நம்மளோட காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 km/h பர்வானியா. இதுதான் இன்றைய வெதர் பர்வானியாவில். அடுத்தது ஹெல்த்தி அன்ஹெல்த்தி. வெளியில் வந்து அன்ஹெல்த்தியாக இருக்குது ஏர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி அந்த மண்ணுக்குள்ளேயோ வெளியில் வந்து வீடியோ எடுக்கிறோம்.